பிரான்சில் வீட்டு நெருக்கடியால் தவிக்கும் மக்கள், வீதிகளில் காத்திருக்கும் மாணவர்கள். பாரிஸ் பிராந்தியத்தில் வீட்டு நெருக்கடியால் மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் வீதிகளில் தங்க வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் உட்பட இல்தூ பிரான்ஸ் மாணவர்களுக்கான பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை பாரிய அளவில் ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாக பாரிஸ் நகர சபை வீட்டு வசதி துணை அதிகாரி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் ஏற்பட்டுள்ள வீட்டு நெருக்கடிக்கு எச்சரிக்கும் மட்டத்தில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸில் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைகள் காரணமாக வாடகை சந்தை நிலைமை மோசமான நிலையை எட்டியுள்ளது. கடனை அணுகுவதில் உள்ள சிரமங்கள், கடன் வாங்கும் விகிதங்களில் அதிகரிப்பு, வாடகை வீடுகளை இரண்டாவது வீடுகளாக மாற்றுதல் போன்றவையால் பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த வீட்டு நெருக்கடி மாணவர்களுக்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நீண்ட பயண நேரங்கள் மற்றும் அதிகரித்த களைப்பு போன்றவற்றால் பலருக்கு மலிவு விலையில் வீடுகள் கிடைக்கவில்லை. வீடு கிடைக்கவில்லை என்றால் படிப்பை விட்டுவிடும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சமூக வீடுகளில் மாணவர்களுக்காக ஒதுக்குவதற்கும் இடமில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 13,000 பிரத்யேக சமூக வீட்டு பிரிவுகள் மட்டுமே மீதமாக உள்ளன. பாரிஸில் இருக்கும் 3 லட்சம் மாணவர்களின் தேவைகளை விட மிக குறைவாகவே உள்ளது என்று தெரிய வந்துள்ளது.